இதில் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் 2025 கேட்ட மேட்டில் கேட்ட 76 to 80 கொஸ்டினுக்கார ஆன்சர் பார்க்குறோம். கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களில் மாறுபட்டதை தேர்ந்தெடு. 76 பாருங்கள், எல்லாம் முக்கோணம். இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம். ஒவ்வொரு முக்கோணத்து முனையில் ப்ளஸ் இருக்குது. அது அப்படியே வலதுபுறம் திரும்பி வருது. அதே முனை அடுத்தது கீழே கொஞ்சிருக்கு. அடுத்து இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அப்போ பாருங்கள், இந்த முக்கோணம் அப்படியே வலதுபுறமாக திரும்பி வருது. திரும்ப கீழே தலைகளை. அப்போ இந்த பக்கம் டைரெக்ஷன் கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. ரைட்டுங்களா? அடுத்து எல்லா முக்கோணத்துக்கு முனையில் ப்ளஸ் போட்டு ரவுண்டு இருக்குது. ஆனால் இதில் மட்டும் பாருங்கள், இந்த முக்கோணத்தில் இந்த முனைக்கு நேரம் அந்த ஆரம் இருக்குது, இந்த முனைக்கு நேரம் ஆரம் இருக்குது, இங்கே இந்த முனைக்கு எதிர்த்தாப்பில் ஆரம் இருக்குது. ஆனால் இதில் மட்டும் முனைக்கு நேரையே எதிர்த்தாப்புலையோ ஆப்போசிட் இல்லாமல் ஆப்போசிட் சைடில் இருக்குது, நேரம் இல்லாமல். ஓகேங்களா? இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இதுதான் மாறுபட்ட படம். இங்கே வாங்க, இதில் எல்லாம் பாருங்கள். இதில் பாருங்கள், இங்கே பாவடி ஒன்று இருக்கா, அடுத்து பா இப்படி மாறி இருக்கா, அடுத்து இங்கே பா இருக்கா, அதில் எல்லாம் பாருங்கள். இதில் மட்டும் இது இங்கே இருக்கிற இங்கே பா இருக்கா, அடுத்து பா இருக்கா, இங்கே பாருங்கள் பாவடி இருக்கா, இப்படி இருக்கா, அப்படி இருக்கா. அப்போ இதில் மட்டும் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், சதுரம் இருக்குது, பா இல்லாமல். இதுதான் மாறுபட்ட படம். இங்கே வாங்க, இதில் இந்த படத்தை பாருங்கள். இங்கே 2 கலர் பண்ணியிருக்குல்ல, இந்த கலர் பண்ண பகுதியில் அந்த சைடில் இந்த பக்கம் ஒரு சதுரம் கிடைக்கிது பாருங்கள். அதே மாதிரி இங்கே 2 கலர் பண்ணியிருக்காங்களா, இங்கே சதுரம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை பாருங்கள், இது 2 கலர் பண்ணியிருக்காங்களா, இந்த பக்கம் சதுரம் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் மட்டும் கலர் 2 ஒரே பக்கம் கலர், இது 2 ஒரே மாதிரி கலராக இருக்கா, ஒரே சைடாக. இது மட்டும் வேறு ஆப்போசிட் வேறு மாதிரி கலரிங் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் மாறுபட்ட படம். ஓகேங்களா? அதுதான் சரியான விடை. அடுத்து 79 வாங்க. இதில் 79 எப்படி ஆன்சர்னால், இதில் 4 பகுதியாக பிரிச்சிருக்கா, இதில் 3 பகுதியாக பிரிச்சிருக்கா, இதில் 4 பகுதியாக பிரிச்சிருக்கா, இதில் 4 பகுதியாக பிரிச்சிருக்கு. அப்போ இது 4, இது 4, இது 4, இது 3 பகுதியாக பிரிச்சிருக்கனால இதுதான் மாறுபட்ட படம். இன்னும் சரியான ஆன்சர். அடுத்து இங்கே வாங்க, இதில் இங்கே இருக்க இந்த படம் இந்த கார்னர் இருக்குது. இந்த படத்தில் அப்படியே ஒரு இடம் மாறி ரொட்டேட் ஆகுது. இந்த இடம் அடுத்த படத்தில் இங்கே வந்துருச்சு. இந்த இடம் இங்கே வரணும், அந்த படத்தில் இங்கே வந்திருக்கு. ஆனால் ஆரம்ப மார்க் மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள், ஆப்போசிட்டாக வரணும், மாறி இருக்குங்க. இதிலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள், இந்த கருப்பாக இருக்க இந்த 2 பாயிண்ட் உள்ளது அடுத்த படத்தில் எங்கே வரும், எங்கே வரும்னா இங்கே தள்ளி வரும். இங்கே வந்துருச்சா, இங்கே வரணும் தான் வந்துருச்சு. அடுத்தது இங்கே இருக்குது, இங்கே வரணும், இங்கே வந்திருக்கு பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கே வரணும், வந்துருச்சு. அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஆரம்ப மார்க்கு மட்டும்தான் என்ன செய்யணும், ஆப்போசிட் டயக்ராம் ஆப்போசிட் மாறி இருக்குது. அதான் இதுதான் மாறுபட்ட படம். இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு இது வரைக்கும் நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டினை மேட்டுலேயும் சேட்டுலேயும் சரி, மேட்டு நானே எல்லாம் நடத்தி போட்டுவேன். சேட்டுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு ஆன்சரை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாம் இந்த வர்ற எக்ஸாம் ஜனவரி 2026 வர்ற எக்ஸாமுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி போட்டுருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாருங்கள், பயனுள்ள நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன்.